பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். புத்தியினம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில புத்தியினம் இருக்கத்தான் செய்யுது. பெரியவங்க வாழ்க்கையிலையும் புத்தியினம் இருக்குது, சின்னவங்க வாழ்க்கையிலையும் புத்தியினம் இருக்குது, படித்தவங்க வாழ்க்கையிலையும் புத்தியினம், படிக்காத வாழ்க்கையிலையும் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் புத்தியினத்தை, பவுல் கூட சொல்றார், என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாயிருக்குங்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் கூட சில புத்தியினங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு கோபம் வந்ததுக்கே காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க குறைய, எப்போவோ நடந்த குறைய 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து, அதுக்கப்புறம் 80 வயசில் கர்த்தரை அழைத்து அவனுக்கு தரிசனமாகி அவனை கூட்டிகிட்டு வந்து அநேக லட்சம் மக்களை கூட்டிகிட்டு வந்து வழி நடத்தி வாரான். இப்போ உட்கார்ந்து மிரியாமும் ஆரோனும் பேசுகிறாங்க. கர்த்தர் மோசையோட தான் பேசினாரா, எங்களோட பேசுனது இல்லையா அப்படின்னு சொல்லி முடித்தா கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. உங்கள் வேதாகமத்தை எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். மிரியாம் சொன்ன வார்த்தைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மிரியாம் என்ன சொன்னா, கர்த்தர் மோசையோடு தான் பேசினாரோ, மோசையை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ, இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னா உடனே கர்த்தருக்கு என்ன வந்து கோபம். அல்லேலூயா. எனக்கு கண்வாருளே, கோபம் தேவனுக்கு வருமா? நிச்சயமா. ஏன்னா அவர் ஒரு நாளும் கோபம் கொள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஒரு பக்கம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதே போல அவருக்கு பயப்படுவர் மேல அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கு. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ யாருக்கும் தெரியாது. ஆனா அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு பக்கம் இரக்கமுள்ள தேவன், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினி. எல்லாரும் அந்த எண்ணாகமத்தில் திருப்பி இப்போ எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லிங்களா? அல்லேலூயா. எல்லை மறப்பா ஏசுநாதா, உந்தன் தயவா எல்லை நடத்தும். எல்லை மறப்பா ஏசுநாதா, உந்தன் தயவா எல்லை நடத்தும். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். எப்படியோ வருகையிலே, எப்படியோ ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எல்லை மறவா ஏசுநாதா, உங்கள் தயவா எல்லை நடத்தும். தொடுவோர் எங்கள் மண்டியை தொடுவதாக
உரைத்ததாலே ஸ்தோத்திரம். புல்லை தொடுவோர் எங்கள் பண்டிகை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியோ உன் வருகையிலே, எப்படியோ உங்கள் வருகையிலே, ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உன் வருகையிலே, ஏழை என்னை சேர்த்திடுமே. எல்லை மறவா சொல்லாதா, உங்கள் தயவா எல்லை நடத்தும். எல்லை மறவா சொல்லாதா, உங்கள் தயவா எல்லை நடத்தும். அவருடைய தயவனால நடத்துறவர். ஆனா அவருடைய கட்டளையை மீறினா என்ன சொல்லியிருக்காரு? பிறருக்குரிய ஒன்றை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லவர் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட இருக்க 1000 அழுக்கு, ஆனால் மற்றவங்க போய் பேசிக்கிட்டு இருப்போம். அது ஆண்டவர் கோபம். ஏன்னா நேராக பேச மாட்டோம். மிரியாம ஆரோன் நேரையா பேசுனாங்க, மோசே கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசுனதில்ல. இந்த வார்த்தை தான் சொன்னான். கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சிட்டாரு? எழுந்து கர்த்தர் போய்விட்டார். 3 பேரையும் கூப்பிட்டார். வாசிங்க. ஆண்டவர் 3 பேரையும் அழைத்தார். ஏன்னா பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எப்போ பட்சபாதமாக நியாயம் செய்யவே மாட்டார். நம்ம தான் பட்சபாதம் உள்ளவங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆலயத்துக்குள்ள கூட பட்சபாதம் இருக்கு. உங்கள் ஆலயத்திலே மினுக்கு உள்ள வஸ்திரம் தரித்த ஒருவனும், பொன் மோதிரமும் மினுக்கு வஸ்திரம் தரித்த ஒருவனும், கந்தையான வஸ்திரம் தரித்த தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. வெளியே இருக்கும்போது நான் சொல்லவே இல்லைங்க, வெளியே இருக்கும்போது சொல்ல. நல்லா கவனிங்க, திரும்ப வாசிங்க. ஏன்னா அருமையான ஒரு காரியம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் மினுக்கு ஞானத்தை கெடுத்து விடும். மறந்துடக்கூடாது. ஏன்னா மினுக்கு ஞானத்தை கட்டாயம் கெடுத்துடும். அதனால தான் ஏசாயா 3:14 வாசிக்கிறோம், கண்ணால் உருட்டி கழுத்தை நெரிச்சு நடக்கிறது குறித்து எழுதி வச்சிருக்கார். ஒய்யாரமாய் நடந்தால் எழுதி வச்சிருக்கார். மினுக்கு ஞானத்தை கெடுக்கும். அதனால தான் இங்கே தூதன் கூட அந்த மினுக்குனால தான் ஞானம் கெட்டு போச்சு அவனுக்கு. எனக்கு கண்மாருள்ள இங்கே அழகாக வாசிக்கிறோம். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. நம்மகிட்ட தான் அந்த பட்சபாதம் சபையிலோட போக மாட்டேங்குது. பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவனும் கந்தையான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திற்குள் வந்தால், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி. ஏன்னா நம்ம கண்ணு எதைத்தான் பார்க்குது? அவ்வளவு நகை போட்டிருக்கா, என்ன படப்பா. எனக்கு கண்பாருளே, வஸ்திரம் எப்படி இருக்கணும்? பிரசங்கி சொல்லுகிறார் 9:8, உன் வஸ்திரம் வெண்மையாவும் உன் தலை எண்ணெய் 2 தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே எப்படி வஸ்திரம் இருந்தால் தான் அங்கே மதிப்பு. ஆள் பாதி ஆடை பாதி. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி பார்த்து, நீ இந்த நல்ல இடத்துல உட்காரு என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடியிலே கடை என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி, போதகம் பண்ணல, என்ன பண்றோம்? அதான் பிரச்சனை. போதகத்துக்கும் பேதகத்துக்கும் வித்தியாசம். அன்னைக்கு ஒரு அம்மா இப்படி தான் வாசிக்கிட்டு பேதகங்கிறத போதகம்னு வாசிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். நாம் பேதகம் பண்ணுற ஆள் இல்லை, போதகம் பண்ணுறது. பேதகம்ங்கிறது வித்தியாசம். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, தரித்திரரை கனவீனம் பண்ணாலே ஆண்டவர் தப்புங்கிறார். ஒருத்தரை குறித்து தவறா பேசினா தப்பு இல்லையா?
புத்தியினம் என்ன மிரியாமுக்கு, பெரிய ஆளுக்கு. அதுதான் பிரச்சனை. எனக்கு தெரியாத பேசிட்டா மன்னிக்கலாம். மிரியாம் யாரு? தீர்க்கதரிசி. அவ உட்காந்து பேசுறான், கர்த்தர் எங்களோட கொண்டு பேசினது இல்லையோ. உடனே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கோபம், கர்த்தருக்கு கோபம் உண்டது. உடனே என்ன செஞ்சிட்டாரு? என்னாமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. யார் மேல? ஆரோன் மேலையும் மிரியாம் மேல. ஏன்னா மற்றவங்களை குறித்து எப்பவோ நடந்த காரியத்தை பேசுனதுனால. இன்னைக்கு நாம் மற்ற காரியத்தை பேசுகிறோமா? நமக்குள்ள தெரிஞ்சு பார்த்தா எத்தனை இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன குப்பை இருக்கு தெரியாதா? மார்க் 7:20 பாருங்க, பொல்லாத சிந்தனைகள், தூஷணங்கள், மதிகேடு, வன்கண், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வர்றதான் தீட்டுப்படுத்துமா. அது எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசையும், துஷ்டத்தனமும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், மதிகேடும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இத்தனை குப்பை நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு. மத்தவன குற்றவாளி. அதனாலதான் குற்றவாளி என்று தீர்க்கிறவனே ஆண்டவர் நம்ம பார்த்து குற்றவாளி தீர்த்தக்கூடாது. குற்றங்கள் இல்லைன்னு சொன்னாலே நாம் என்ன செய்வோம்? குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றி, குற்றங்கள் இல்லை என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆத்துமாவை விரும்புகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தான் சொன்னா, எழுந்திரு, ராத்திரியில முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சுமுகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை ஏறிட. ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. இங்க மோசைக்கு விரோதமா பேசினவன் அறியாதவன் இல்ல, அறிஞ்சவங்க. அதனாலதான் கர்த்தர் கோபம் வந்துச்சு. கர்த்தர் கோபம் கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? போய்விட்டார். அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போய், மேகம் அந்த மகிமை, தேவனுடைய மகிமை. ஏன்னா அவரை நாம குறிச்சு பாடுறோம் இல்லையா? நம்ம என்ன மகிமை மாட்சிமை ஒழுந்தவனே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவனே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியிலே தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றவர் தான். ஆனா ஒளியை தந்தவர்.
இவங்க பேசுன கேட்டு கத்தரிக்க கோபம் வச்சுன்னா அப்போ எது? பழைய காரியத்தை பேசுறது இன்னைக்கும் ஆகாது, தெரிஞ்சுக்கங்க. அதான் புத்தீனம். போயிட்டார். போய்விட்டு என்ன செய்றார்? மேகம் கூடாரத்தை விட்டு போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். எல்லாம் நியாய தீர்ப்பு வந்துருச்சு. மிரியாம் உறைந்த மழையை போல குஷ்டரோகி. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மிரியாமுக்கு செய்ததை நினைச்சாவது இனியாவது என்ன செய்யுங்க, தெரியும். சில நேரம் மனுஷனுக்கு பட்டாதான் புத்தி வருது. மிரியாம் உறைந்த மழையை போல குஷ்டரோகி ஆனாள். உடனே அங்க என்ன செய்யறான்? ஆரோன் பார்த்தபோது, எப்படி? ஆரோன் மிரியாமை பார்த்தபோது, முதல்ல பார்க்கும்போது அக்கா, இப்போ அவள் சீக்காளி குஷ்டரோகியா இருந்தா. உடனே பார்த்து என்ன செய்யறான்? ஐயோ என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமா செஞ்சிட்டோம். இந்த பாவத்தை என்ன செய்யாதீங்க, எங்கள் மேல சுமத்தாதீங்க. நான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 3 பேரையும் கூப்பிட்டார். அப்பதான் மோசே வர்றார். அது வரைக்கும் மோசே என்ன இல்லை, அந்த ஸ்பாட்லேயே இல்லை. மோசையை கேட்டு கூப்பிட்டார். அப்பவும் மோசே ஆண்டவர் நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்றான். நாம் இன்னைக்கு எத்தனை பேருக்காக நமக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா? பரமண்டல ஜெபத்தில் சொல்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல கமா வச்சிட்டோம். மன்னிக்கிறோமா? மன்னிக்க முடியுதா? ஆண்டவற்றையாவது கேட்கணும். இயேசுவே என் தெய்வமே, எல்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. எல்லை வல்லியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மல்லியமே. இயேசுவே என் தெய்வமே, எல்லை மனமிரங்கும். எனக்கு அன்பானவர்களே, மோசே கெஞ்சினான். ஒருவேளை ஆண்டவர் அது வரைக்கும் அவனுக்கு சொல்லலை. பாருங்க, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதுன்னு சொன்னதோட விடல. தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி விழுந்தது, செத்து விழுந்த பிள்ளை போல ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நமக்கு விரோதம் பேசுறவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்மளுக்கு அந்த மனசு தான் வந்துருமா? அது எப்போவோ நடந்த குற்றத்தை பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நடந்தது இல்லை, எப்போவோ நடந்தது. 40 வயசுக்குள்ள என்னென்னமோ மாறி போயிடும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வந்தாலும் என்னென்ன நடந்துச்சு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா வருஷம் வருஷம் தோறும், வருஷம் வருஷம் தோறும் பாரதமது இரக்கம். வருஷம் வருஷம் தோறும் பாரதமது இரக்கம். பெருக பெருக செய்த தேவ அனுக்கிரகத்தை, பெருக பெருக செய்த தேவ அனுக்கிரகத்தை மறவாதே மலமே. தேவ சுதனை மறவாதே மலமே. தேவ சுதனை மறவாதே மலமே. தேவ சுதனை.
சுகமளித்த ஆண்டவர். ஆனால் மற்றவனை பற்றி பேசுறதுக்கு நம்ம நாக்கு என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதே கிடையாது. அவள் அப்படி இருந்தாலும் இவன் எப்படி இருந்தால் நம்ம எப்படி இருந்தோம்? எனக்கு அன்பானுடைய மோசே அப்பவும் பாருங்க என்ன பேசுனான்னு கேட்டானா? எதுக்காகப்பா இப்படி கத்துற, என்ன ஆச்சு, என்ன நடந்தது கேட்டானா? உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணுறான், அந்த ஜெபத்தை மட்டும் வாசிங்க. மிக அழகாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். என்ன நடந்துச்சுன்னு கூட அவனுக்கு தெரியாது. கர்த்தர் கூப்பிட்டு சொன்னப்பறம் தான் தெரியும். என்ன சொன்னாரு? மோசே அவள் தகப்பன் அவள் முகத்திலே. பின்னாடி என்ன செய்யறாரு? அழகா கேட்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எனக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்பதான் தெரிஞ்சு, ஓ நம்மளை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்களோ. எனக்கு அன்பானவர்களே, நம்மை குறித்து அவதூறாக பேசுகிறவங்கள நம்மளால் முதல்ல மன்னிக்க முடியுதா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உன் சத்துருவை கூட என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். உன்னை நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளால முடியவே முடியாது. அதனால தான் இந்த கடின உபதேசத்தை யார் பின்பற்றுவான்னு அன்னைக்கே சொன்னாங்க. ஏன்னா சில காரியம் நம்ம எதையோ செஞ்சிருவோமோ, மலையை ஏறிடுவோமோ, மண்ணை கயராக திரிச்சிருவோமோ. ஆப்டால் ஒரு சாதாரண காரியம், மற்றவருடைய பழைய காரியத்தை நம்மளால் பேசாமல் இருந்திருக்க முடிஞ்சிருக்கா? சரி, என்ன நடந்ததுனே தெரியாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்காத முடிஞ்சிருக்கா? அது என்ன ஏது அப்புறம் தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்டெல்லாம் சிலர் ஃபோனில் கூப்பிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணிடுவேன். அது எதுக்கு அவருக்கு தெரியும், நம்ம கேட்க வேண்டியதில்லை. சிலர் மொட்டையாக ஃபோனில் சொல்லுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணி விடுங்கயா, தாராளமாக ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்க, இன்றைக்கி போகிற வழியில் காரியத்தை வாய்க்க வச்சுங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும் தான் சொல்லுவாங்க, இல்லாட்டில கர்த்தர் சொல்லவே இல்லை. கேட்குறாரு, என் தாசனாகிய மோசம் என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன், அவனுக்கு விரோதமாக பேசுகிற கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன இல்லை, பயமெல்லாம் போச்சே. எனக்கு அன்பானவர்களே, 7 நாள் அவள் பாளையத்திற்கு புறம்பே இருந்ததற்கு காரணம் அவள் செய்த தவறு என்ன? வேற ஒன்றும் கிடையாது. தன் சகோதரனை குறித்து பழைய காரியத்தை ஒருத்தரில் 2 பேரும் பேசினது. நம்முடைய நம்பிக்கை ஏன் வீண் போகுது தெரியுமா? நீதிமொழிகள் 23:17 வாசிக்கிறோம், பாவிகள் மேலே கூட பொறாமை நம்ம கொள்ளக்கூடாதான். மிக அழகாக எழுதியிருக்கார், பாவிகள் மேல் பொறாமை கொள்ள ஒட்டாதே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள ஒட்டாதே, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்படி இருந்தா உன் நம்பிக்கை என்ன செய்யும்? முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. மறக்காம தயவு செய்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு நான் கர்ப்ப வேதனைப்படுவதுண்டு. காரணம், ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5000 செலவழிச்சாலும் தொலைக்காட்சி நடத்த முடியும். எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? எப்படியாவது சிலருக்கு ஆறுதல் இருக்காதா? எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே முடங்கி கட்டில் படுத்து கிடந்து எனக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? ஒருத்தரும் சொல்ல ஆள் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு ஆறுதல் இருக்காதா? என்ன கவலையில் ஆறுதல் கண்குளிர் ஜோதி. அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை தாங்கி வர்றீங்க. உங்களுக்கு ஒரு நாளும் கூட சில நேரத்தில் நான் கூப்பிட்டு பதில் கூட சொன்னதுக்கு உங்கள் பேரோ ஊரோ கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிலரும் சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்குறதுல வந்துச்சுன்னு மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதும் யாம்பிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த சபைக்கு ஒரு நாள் வாங்க, வந்து இந்த பார்வையற்ற மக்களையும் பாருங்கள். கர்த்தர் ஏவினா நீங்களும் உதவலாம். ஏன்னா எங்கள் ஆலயத்தில் கூட்டிகிட்டு வர்றது கூட ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு வந்துட்டா சிலலாம் சொல்லுவோம் எத்தனை வேணும் அனுப்பிடும்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயோ இன்றைக்கி எப்படி காசு கொடுக்க போகிறோமே, ஏன்னா 4000 ரூபா கொடுத்து வேன் வாடகைக்கு எடுத்தால் கொண்டு வரணும். ஆண்டவருடைய கிருபையினாலே சிலர்லாம் இதை குறித்து என்கிட்ட பேசிக்கிட்டே வாரீங்க. ஆண்டவர் அது ஏற்ற வேளையில் தருவார்னு சொல்லி
அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ஒரு வேனையை வாங்கி கொண்டாந்து விட்டு வந்துடுவேன்னார். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்யட்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை தாங்க வேண்டும் என்று விரும்பினால் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே புத்தியீனமாய் செய்கிற காரியம், அநேகருடைய புத்தியீனத்தை குறித்து, இங்கே மிரியாமின் புத்தியீனத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் பலருடைய புத்தியீனங்களை குறித்து இந்த வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதை தியானிக்க என்னை எங்களை தகுதிப்படுத்து. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் முற்றிலும் மாறட்டும். வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மனம் சோர்ந்திருக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத மனபாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில இனி நான் பிழைப்பேனா, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, எழுந்திருப்பேனா என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.